ஸோ அப்படியே வந்து 2005லேருந்து 7க்கு போனீங்கன்னா நம்ம போக்கிரி இந்த படத்தில் அசினை வந்து நல்லாவே செஞ்சுருப்பாங்க. அந்த பிரபுதேவா வாழ்ந்துட்டாயா அப்படி தான் சொல்லணும்ல. ஏன்னா வில்லு படத்தில் நயன்தாரா கூட வச்சு செஞ்சு வாழ்ந்துருப்பாப்புல. நமக்கும் வந்து ஓர வஞ்சனை இல்லாமல் நமக்கும் வந்து காட்டியிருப்பாப்புல. அவர் மட்டும் வச்சு செய்யாமல் நமக்கும் வந்து கவர்ச்சி காட்டியிருப்பாப்புல. அதே மாதிரி தான் வந்து போக்கிரி படம் 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்துலேயும் அவங்க மட்டும் வச்சு என்ஜாய் பண்ணாமல் நமக்கும் வந்து அதை திரை போட்டு காட்டியிருப்பாங்க நம்ம அசினோட அழகை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவர்ச்சி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கவர்ச்சி இல்லாமல் எக்ஸசைஸ் தான் வெறும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ண வச்சு அப்படியே அந்த கேமரா ஆங்கிள் கீழேருந்து கொண்டு போய் பந்துகள் குலுங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ஹீரோயின் இன்ட்ரோ சாங் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக வந்து தலைவன் அங்கே நிற்கிறான், ஒரு டோரை திறந்து வந்து ஓடி இருப்பாப்புல. ஸோ இன்னுமே இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்போ ஏன் விஜய் வந்து பேட்டும் ஹெல்மெட்டும் போட்டு நிற்கிறாருன்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு வெகுளியாக இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் பாருங்கள். 2 பால்